ஹாய், வெல்கம் டு our சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஷன்னு ஷாஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மரவள்ளி கிழங்கு தோசை. ரொம்பவே டேஸ்டியாக யம்மியாக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ மரவள்ளி கிழங்கு தோசை எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மரவள்ளி கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் துருவி கூட வச்சுக்கலாம். இட்லி அரிசி தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ மிக்சியில் ஓட்டிடலாம். மரவள்ளி கிழங்க நல்லா மிக்சியில் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் துருவிக்கிட்டிங்கன்னா அது கிரைண்டர்லேயே நேரடியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி அரிசியை கழுவி எடுத்துடலாம். இப்போ அதை கிரைண்டரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொஞ்சம் கொரன்னு ஆயிடுச்சு. இப்போ மரவள்ளி கிழங்கு பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மாவு ரெடி. இந்த தோசை ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி கூட. இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாவை கிளறி விட்டுருக்கேன். இப்போ தோசை ஊற்றிடலாம். இந்த தோசை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே யம்மியாகவும் இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஆனியன் சட்னி ரொம்பவே நல்ல காம்பினேஷன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசை ரெடி. இப்போ ஆனியன் சட்னி வைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்ல காம்பினேஷன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.